கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, ஐயாவை சந்திப்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம், சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம், நமது நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய நண்பகல் வணக்கம். சுவாமிகள் தொலைக்காட்சி மூலமாக நூற்றுக்கணக்கானவர்களின் துன்பங்களை தீர்க்கின்ற அருமையான பணியை செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, புத்தகங்கள் வாயிலாக அவர் தருகின்ற கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அவர் எழுதியுள்ள 12 புத்தகங்களும் மிக சிறப்பான வரவேற்பை பெற்று வருகின்றன. இதனுடைய தாக்கத்தை ஸ்கந்தாலயா ஆசிரமத்திலே, சிறுவாக்கம் கிராமத்திலே நான் பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அதில் கலந்து கொள்வதன் மூலமாக சுவாமிகளின் கருத்துக்கள் எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனால தான் சுவாமிஜியை ரொம்ப செல்லமா அங்க இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் காஞ்சிபுரத்தின் வள்ளுவர் என்று ஆசையா அழைக்கிறாங்க இல்லைங்களா? எழுத்துவேந்தர், சொல்வேந்தர், புத்தகவேந்தரான சுவாமிஜி நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை சுவாமிஜியை வரவேற்போமா? வணக்கம் சுவாமிஜி. எல்லாமுள்ள கந்த குகனாக நம் இருதய குகைக்குள்ளே குருவாகவும் பெற்றோராகவும் தந்தையாகவும் அன்னையாகவும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் வீற்றிருக்கக்கூடிய நம் சடுதியிலே காத்தருளக்கூடிய அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருங்கருணை இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அத்துடன் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளும் ஒவ்வொருவருக்கு கிடைக்கப்பெற்று எந்த துன்பங்கள் இருந்தாலும் அத்தனை துன்பங்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பான விடைகளினுடைய அருளை இருவரும் கொடுத்து வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்தே இருக்கட்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் கண்ணா. வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, உங்களுடைய புத்தகங்கள் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் புத்தகம் அல்ல, மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம் என்றே சொல்லணும் சுவாமிஜி. நான் உங்களுடைய புத்தகம் வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள், உணர்த்தும் மொழிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பொக்கிஷ பெட்டகத்தை படித்து மெய் மறந்து போனேன் சுவாமிஜி. அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய A to Z எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு புத்தகத்தை படித்தாலே போதும், அதை ரொம்ப எளிதாக அட பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு நிலையில அவனை கொண்டு வந்துடுறீங்க சுவாமிஜி. அவ்வளோ அழகா இருந்தது. நிறைய பேர் இந்த புத்தகங்களை வாங்கியிருப்பாங்க, ஆனா படிக்க நேரம் இருந்திருக்காது. வாங்கி படிச்சிருப்பாங்க, ஆனா சரியான பொருள் அவங்களுக்கு புரிந்திருக்காது இல்லைங்களா? ஆனா நீங்க எங்க கூட இங்க அமர்ந்திருப்பதே எங்களுடைய மிகப்பெரிய விஷயம் சொல்லணும் சுவாமிஜி. நீங்க இந்த புத்தகத்திலிருந்து பொதுவாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சுவாமிஜி. அதுக்கு ரொம்ப அழகான விளக்கமும் இதுல கொடுத்திருக்கீங்க. அதை இன்னும் தெளிவாக அது உள்ள இருக்கக்கூடிய சூட்சும ரகசியத்தை நீங்க எங்களுக்காக விளக்கி சொல்லணும் சுவாமிஜி. எல்லாருமே அவங்க பிள்ளைங்களுக்கு எதுக்கு கல்யாணம் பண்றாங்க? ஆசையா அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சுவாமிஜி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு இல்லைங்களா? கல்யாணம் பண்ணும்போது நாங்களும் நாள் பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம், ஜாதக பொருத்தம் பார்க்குறோம், மனப்பொருத்தம் பார்க்குறோம், தின பொருத்தம், நல்லா வெள்ளையா இருக்காங்களா, அழகா இருக்காங்களா, அவங்களுடைய செல்வ நிலை எப்படி இருக்கு, எல்லாமே பார்த்து தான் சுவாமிஜி கல்யாணம் பண்றோம். ஆனாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்படுது, டைவர்ஸ்ல போய் நிக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பலர் ஏக்கத்தோட கேட்டிருப்பாங்க சுவாமிஜி. அதற்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் உணர்த்தும் மொழி 2ல பொருளை கொண்டு இருளை கொள்ளார் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. அதுல விளக்கெறிவதற்கு காரணமாக திகழ்வது எது? எண்ணெய், நெய், திரி, அகல் முதலியவையாகும். அவற்றை விலை கொடுத்துத்தான் வாங்கி வருகிறோம். அந்த விளக்கை ஏற்றிய பின் அந்த விளக்கின் ஜுவாலையானது நன்றாக நின்று எரிய வேண்டும். அப்படி சரியாக அந்த விளக்கு எரியாமல் ஒளி மங்கி திரி சரியாக எரியாது போனால் அந்த விலை கொடுத்து வாங்கியதால் யாருக்கு என்ன பயன்? இதை போல தனக்கு பலனளிக்கும் பொருளை ஒருவர் வாங்கிய பின் அது பயனளிக்காமல் போனால் அவருக்கு என்ன பயனை கொடுக்க முடியும்? ஆசையா நம்ம பலன்னு இருக்குன்னு ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம் சுவாமிஜி. ஆனா அதனால நமக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் போனால் அது வாங்கினதும் ஒண்ணுதான், வாங்காம இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லைங்களா?
ஒரு பொருளையே நீ இவ்வளவு ஜாக்கிரதையா வாங்கணும் அப்படிங்கும்போது உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கும்போது எவ்வளவு யோசித்து யோசித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு விளக்கம், தெளிவான கண்களை திறக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. இதன் சூட்சும விளக்கத்தை எங்களுக்காக நீங்க சொல்லணும் சுவாமிஜி. ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா சுவாமிகள், உங்களுடைய புத்தகத்தில் மிகச்சிறந்த வரவேற்பு பெற்ற நூல் இது ஒன்று. அது காரணம் அனுபவ ரீதியாக நீ சொல்கின்ற அந்த கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அகத்தை பார்த்து தான் நம்ம திருமணத்தை முடிக்க வேண்டும், வெளிப்புற அழகை விட மனதின் அழகை பார்க்க வேண்டும், பணத்தை பார்க்காமல் அகத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை நீங்கள் மிக அழகாக, அந்த இருள் இதை பற்றி ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கீங்க சாமி. விளக்குன்னு வாங்கிறது எதுவுமே காசு கொடுக்காம வாங்க முடியாது. விவாகரத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குமா. அதில் உதாரணமாக நான் எளிமையாக கொடுத்தது வந்து எல்லாருக்கும் புரியட்டுங்கிறதுக்காக தான் எளிமையாக கொடுத்தேன். நீங்கள் விளக்க வாங்குறீங்க, காசு கொடுத்து தான் வாங்குறீங்க, அதை ஏற்றி பயனில்லாத போது அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பொருளை வாங்கிட்டு ஆசைப்பட்டு வாங்குறீங்க, அது உங்களுக்கு பயன் தரலன்னா அது தூக்கி மூலையில் வச்சுருவீங்க, திருக்கி எடுத்து போய் கொடுக்க முடியாது, அதில் பயன் இருக்காது. ஒரு பொருளையும் வாங்கி அது பயனில்லாத பொழுது உனக்கு அதில் எவ்வளோ பிரிவினை வெறுப்பு இருக்கோ, உன் வாழ்க்கைக்கே துணையாக ஒருத்தர், அதுக்கு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும். ஆனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. என்னென்னா, தகுதியின் அடிப்படையத்தான் அழகுன்னு நினைக்கிறாங்க முதல்ல, ரெண்டாவது தான் புற அழகை நினைக்கிறாங்க. ஆனால் மனமோ குணத்தை பற்றிலாம் கவலை இல்லை. பணம் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அவன் நல்லா சம்பாதிக்கிறானா, அவன் நல்லா சம்பாதிக்கிறாளா, அவன் பார்க்குறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு அழகாக இருக்காளா அப்படின்னு கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே என்ன குணம், இங்கே என்ன ஒருவர் புரிஞ்சுக்கொண்ட தன்மை இருக்கா, இதெல்லாம் எதையுமே பார்க்கறது இல்லை. குடும்ப பின்னணியும் பார்க்க அது ரொம்ப அதுதானே ஐயா, குலம் பார்க்கறது குணம் பார்க்கறதுன்னாங்க. ஏன்னா பரம்பரையாக வரக்கூடிய பூனை கூட்டத்தை தான் பொண்ணாக எடுக்க முடியும், புலி கூட்டத்தை தான் பொண்ணாக எடுக்க முடியும், பூனைக்குட்டியை எடுக்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த கூட்டத்தில் தானே வருது, இதுக்கும் பூனை புத்தி தானே இருக்கும் அப்படிங்கிற அந்த குலத்தை ஆராய்ந்தால் தான் அதை பற்றி குணத்தை ஆராய முடியும். அதுக்காக வச்சாங்க. இதில் ஒன்றும் இல்லைடா கண்ணு, என்ன அர்த்தம்னா, நிஜமான அழகு என்பது என்னென்னா, அனுபவ ரீதியாக ஒரே ஒரு கோட்டில் சொல்கிறேன் ஐயா. எனக்கு நெருங்கிய நண்பருடைய ஒருவர் ரொம்ப அழகை நேசித்து, அந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறாருன்னு அவன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி பெரிய அளவில் அதுக்கு ஏற்பாடு பண்ணி திருமணம் பண்ணாங்க. 3வது மாதத்தில் ஒரு விஷஜுரம் வந்து அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அப்போ என்கிட்ட வந்து கேட்டான் அந்த பையன், என்னோட நண்பன்ன்றதுனால கேட்டான், ஐயா என்ன சொல்கிற நீ சொன்னால் நான் பண்ணிடுறேடா, விரும்பிட்டு அப்புறம் என்னை வந்து கேட்குறியடா, நான் வேணான்னு சொன்னால் நீ உனக்கும் கஷ்டம் எல்லாருக்கும் கஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை நீ ஏதோ சூட்சுமமாக சொல்கிற, அப்போ விட்டுடுறான், அதெல்லாம் விட முடியாதுன்னா. சரி கட்டிக்கடா அப்படின்னு. 3வது மாதம் அந்த பொண்ணு இறந்து போச்சு. அப்போது எல்லாரும் டெத்தில் வந்து அழுகுறாங்க, இவங்களாம் அழுகுறாங்க. கடைசியில் எண்டு என்ன ஆச்சுன்னா, சுடுகாட்டில் போயிட்டு அவர் சுடுகாட்டினுடைய அரசராக இருக்கிற ஒரு வெட்டியான்கிட்ட கொடுத்துட்டு புதைச்சிட்டு திரும்பி பார்க்காத போயிடுன்றாங்க. இதுதான் நிஜ அழகு. எந்த அழகும் உனக்கு சொந்தமாகாது, ஒரு காலத்தில் அது சுடுகாட்டுக்கு சொந்தமாயிரும். அதுதான் புற அழகு. அக அழகு இருக்கு பாரு, 2 பேரும் இப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்களை வச்சு ஒரு 4 பேர் பின்பற்றுறாங்க பாருங்க, அந்த விஷயத்தை அலசி ஆராயுங்க. விளக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி, சுடிதார் சேலை நகைகள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி, நீ இந்த பணத்தை பணமாக்குற பொட்டி வாங்கிக்கலான்னு போயிட்டு தேவையில்லாத பொட்டியை வாங்குறப்பார். இதெல்லாம் என்னைக்கும் பயனற்றதாக போயிடும். வாழ்க்கையப்பா, உனக்கு பயன்படுகின்ற மனைவியை தேர்ந்தெடு, உனக்கு பயன்படுகின்ற கணவனை தேர்ந்தெடு. விட்டு கொடுப்பது எல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளிலும் ஈடு கொடுத்து நிற்கிறது தான் நிஜமான அழகு என்பதை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த அதில் நான் சொல்லியிருக்கிற நல்லா சொல்லிட்டீங்க. ஆமாம் ஐயா. சகோதரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த புத்தக தலைப்பை இன்னொரு முறை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமா அந்த புத்தகம் வந்து நம்ம ஆசிரமத்தில் விலைக்கு கிடைக்குங்கிறதே நம்ம சொல்லணும். நிச்சயமா சார். இது வந்து உணர்த்தும் மொழி 2, பொருளை கொடுத்து இருளை கொள்ளார். அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சுவாமிஜி. நான் தான் சொல்றேன்னா, அழகை பார்க்குறீங்க, இன்னைக்கு இருக்கிறது தகுதியை பார்க்குறீங்க, குணத்தையும் நீங்கள் அழகை பார்த்துட்டு தகுதியை மட்டும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா பொருளை கொடுத்து இருளை கொள்ளார். நீ காசு கொடுத்து வாங்குற மாதிரி தப்பாக நீ அழகையும் தகுதியும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து டைவர்ஸில் தானே போகுது. உனக்கு என்ன பயன்? அப்போ பொன் வீட்டில் கல்யாணம் பண்ண நான் இவ்வளோ செலவு பண்ணனே, அதை திருப்பி கொடுக்க முடியுமா?
பையன் வீட்டில் கல்யாணம் பண்ணால் டைவர்ஸ் ஆனால் நீங்கள் இந்த காசை கொடுங்க, அந்த சண்டையில தான் போய் நிற்பீங்க. அப்போ அந்த பொருள் சொல்லுமே திருக்குறள் மாதிரி தான் இருக்கு. இப்போ சொன்னாங்களே காஞ்சிபுரம் திருவள்ளுவர்னு, இந்த 2 வரியில நிறுவனம். ஆமாம் ஐயா, அதனால இது உள்ள இருக்கிற அர்த்தம் அதான்டா கண்ணு. அருமை அருமை சுவாமிஜி. வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள், உணர்த்தும் மொழிகள். ஒரு அற்புதமான, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொக்கிஷ பெட்டகம், அனைவரது இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் இது. இந்த வாங்கி வச்சா மட்டும் பார்த்தாது, நிச்சயமா படிங்க. நம்முடைய ஷோல, நம்முடைய ப்ரோக்ராம்ல இன்று முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்க இந்த புத்தகத்திலிருந்து ஒரு அழகான தலைப்பை எடுத்து அதை உங்களுக்காக விளக்கமா சொல்லி அதற்கான சூட்சும ரகசிய பொருளை சுவாமிஜியும் சொல்ல போறாரு. மறக்காம இதை நோட் பண்ணிக்கோங்க. சுவாமிஜி ஒரு நேரம் ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? தங்கமணி பேசுறேம்மா, கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே அம்மா, உங்க வயதுமா? என்னுடைய வயது 52. எங்க பொண்ணுக்காக கேட்கணும். ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா, பொண்ணு பேர் என்னம்மா? வனிதா சாமி. வயசுமா? 29. சொல்லுங்கம்மா. சாமி, உங்கள்ட்ட 27 வயசுல ஜாதகம் பார்க்க வந்தோம். சரி. அதுக்கு வேலை கிடைக்கும் கன்ஃபார்மான்னு சொல்லி பரிகாரம்லாம் சொன்னீங்க. சரி. கல்யாணம் 30 வயசுல தான் கிடைக்கும் நடக்கும்னு சொன்னீங்க. சரி. வேலை கிடைச்சிருச்சு, பரிகாரம் செஞ்சோம். சரி. இன்னும் 2 பரிகாரம் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சம்பளத்தை எடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு உங்கள்கிட்ட வந்தோம். சரி. சாமி, நீங்க ஜாதகம் பார்த்து என்ன சொன்னீங்களோ, சாமி வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் சீக்கிரம் முடியணும் சாமி நான் கேட்டேன். அடுத்த வருஷம் முடிச்சிடலாமா அப்படின்னு சொன்னீங்க. அந்த வாக்கு அடுத்த 30 ஜனவரி வந்தா கரெக்டா உங்க வாய் வார்த்தையும் கரெக்டா வந்தது சாமி. முடிஞ்சிச்சா? இல்லைங்க சாமி, இப்பதான் 29 நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சிருமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்க்கவே வேண்டாமே. திருவாதிரை நட்சத்திரத்துல காலஸ்திரி போய் பரிகாரம் பண்ண சொல்லிருக்கீங்க. சரி. அது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போறோம் சாமி. அதுக்கு எந்த தடங்களும் தவறு எதுவும் நடக்காம தடுங்கள் வரும், அதை பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, அதுதான் நம்ம புக்ல போட்டு பார்த்தோம் சாமி. என்ன வந்துச்சு? அப்படிதான் சாமி வந்தது, தடங்கள்லாம் வரும். அதுக்குதான் பயந்துகிட்டு சகோதரி சொல்லி கேட்டு சாமி. ஐயா பேசுறாரு பாருங்க. நீங்க ரொம்ப கெட்டிக்கார பெண்ணா இருக்கீங்கம்மா. முதல்ல புத்தகத்தை பார்த்து விட்டு அதுல என்ன வந்திருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதே மாதிரி சுவாமிகளும் சொல்றாரான்னு கேக்குறீங்க பாருங்க. இல்லைங்க ஐயா, சாமியா அவருடைய அருள் இருந்தா நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம் தடை இல்லாம நினைச்சிட்டு. ஆசீர்வாதம் பண்ணிட்டாரே, போயிட்டு நீ படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நான் தான் சொன்னேன், ஒரு சில தடை இருக்கும், கவலைப்படாம முடிச்சிட்டு வாமா. அதுதான். சரிங்க சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லதும்மா, நல்லா தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நினைச்சது நடந்து நல்லா இருங்க. சாந்தா பேசுறேங்கம்மா. சாந்தம்மா, உங்க வயது என்னம்மா? என் வயசு 55ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சாந்தம்மா, சாமி எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. குறையில்லாத நிறையோட தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா குறையெல்லாம் தீர்ந்து நல்லா இருங்க. சாமி, எங்க பையனுக்காக கேட்கணுங்க சாமி. பையனோட பேர் என்ன, வயசு என்னம்மா? ஹரிஹரன், 31 வயசு. சரிம்மா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்க சாமி. சேர்ந்துருக்காங்களா? 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 இருக்காங்க சாமி. சரி, சொல்லுங்கம்மா. ரொம்ப கஷ்டமாவே இருக்காங்க சாமி அவங்க வாழ்க்கை. என்ன கஷ்டமா? கடன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, எதனால வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு கடனா வாங்கிட்டு இருக்காங்க. யாருக்கு? பையன் தான் வாங்குறான். எந்த முன்னேற்றமுமே இல்ல கல்யாணம். அவன் கனவு காண்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? கடன் வாங்குறாங்க. கடன் அதெல்லாம் திருத்தவே முடியாது. இங்க கடன் வாங்கி அங்க குடுக்கறது, அங்க கடன் வாங்கி இங்க குடுக்கறது. எந்த குணமுடையவங்களும் ஒரு காலகட்டத்துக்கு மேல நகையெல்லாம் ஒழிச்சிட்டு ஊரை விட்டு ஓடுற நிலைமை தான் வருமே தவிர, ஏன் கடன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சிந்திக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்பர் 1. அதே மாதிரி என்ன தொழில் செய்யறாரு அவரு? வேலைக்கு போறாரு சாமி. எவ்வளவு நாளா வேலைக்கு போறாரு? எதுக்காக கடன் வாங்கினாரு? 3 வருஷமா போறாரு வேலைக்கு. எதுக்காக கடன் வாங்கினாரு? இப்ப குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் ஒரு 10 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டாரு. அதுக்கு முன்னே கொஞ்சம் கடன் வந்துருச்சு. அதுக்கு முன்னும் அந்த கடன் எதனால? அதுக்கு முன்ன கல்யாணத்துக்கு கடன் வாங்கினாரு. சரி, அப்போ நீங்களாம் எதுவும் செய்யலையா? நாங்களும் தான் சாமி எல்லாம் கூட இருந்தா எல்லாம் செஞ்சோம். அவ்வளவு செலவு ஆச்சு. நம்ம சக்திக்கு மீறி செஞ்சாச்சு சாமி. அதுதான் தப்பு. சக்தி மீறி செய்யும் போது அந்த சக்தி மீறியான பிரச்சனையை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். போகட்டுமா, இது அவரை கேட்டு நான் நிறைய எதனால நடந்ததுன்னு என்னால கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்.
நீங்க பேசுறதுனால எல்லாத்தையும் என்னால கேட்க முடியாது. ஆ. ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு சிலது கேட்டாலும் உங்களால சொல்ல முடியாதுல்ல. அதனால ஒரு முறை என்னை வந்து பாத்துருங்கம்மா. சரிங்க சாமி. எங்க வீட்டுக்காரருக்கு ஒண்ணு சொல்லுங்க சாமி. என்னாச்சு? அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்க சாமி. சரி. எங்களால எந்த கோயிலுக்கும் போய் செய்ய முடியல. செஞ்சே ஆகணுங்களா 60 வயசுக்கு? சரி, என்ன செய்ய முடியல? 60 வருஷம் ஒரு கோயில்ல போய் மாலை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி. இப்ப அவர் 60க்கு மேல 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நேரா போங்க, வீட்டுல ஒரு சாமி படம் வைங்க, அங்கேயே மாலை மாத்திங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, மனசு தான் காரணம். புரியுதா? எல்லாரும் நீங்க செய்யாதனாலதான் அடிக்கடி உடம்பு கெடுதுன்னு சொல்றதுனால அவருக்கு 60 வயசு மேல ஆச்சுன்னா யாருக்கு எல்லாருக்கும் வருமா? இதெல்லாம் யாரோ அப்படியே ஆகமம் படிச்ச மாதிரி, வேதம் படிச்ச மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நாள் காத்துட்ருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் செய்தேன், எல்லாருக்கும் 60, 70, 80, 90, 100 வயது உள்ளவங்களுக்கு அந்த திருமணம் செய்து வச்சேன். அது மாதிரி பண்ண போகிறோம், வந்து பங்கு எடுத்துக்கோங்க. ஓகேம்மா, நிச்சயமா பங்கு பெறுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. மேம் என் பேர் லக்ஷ்மி பிரியாங்க மேம், கரூர்ல இருந்து பேசுறேன். லக்ஷ்மி பிரியா, உங்க வயதுமா? 25 மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா லக்ஷ்மி பிரியா. சுவாமிஜி எல்லாம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி. குறையில்லாத எல்லாரும் உன்னோட வேண்டுதல் வரை எல்லாரும் நல்லா இருக்கட்டும்டா கண்ணா. சுவாமிஜி, நாங்க வீடு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினோம். அது பாதியிலே நின்றுச்சு. சரி. இடையில வந்துட்டு உங்க ப்ரோக்ராம் நான் ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்துட்டு பாதியில நின்ற வீடு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ரோமியமும் பன்னீரும் கலந்து தெளிச்சு விட்டுட்டு அப்புறம் பூசணிக்காய் வச்சு சுத்திட்டு உடைச்சோம்னா அடுத்து ஒரு 3 வாரத்திலேயே திரும்பவும் வீடு வேலை ஆரம்பிச்சு 1 மாசத்துல முடிஞ்சிரும்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சோம். எங்களுக்கு வீடு வேலை முடிய போகுதுங்க சுவாமிஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி குட். சின்சியரா உன் நம்பிக்கையோட செய்தா எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் அது நல்லா இருக்கும்டா கண்ணா. கண்டிப்பாங்க சுவாமிஜி. சொல்லுடா கண்ணா. 8 வருஷம் கழிச்சு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, முடிய போற நிலைமையில இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு நல்ல தேதி சொல்லணும் பாதுகாக்கிறதுக்கு. அது அங்க நீங்க போன்ல தொடர்பு கொண்டு கேளுங்கடா கண்ணு, இதுல சொல்ல முடியாதுல்ல. ஓகே ஓகேங்க சாமி. சரியா? அதுக்கு நிறைய இருக்கு. செலவு குறைவான தீர்வு சொல்லிருக்கீங்க சாமி. நிறைய இருக்கு. நம்ம இணையத்துல போறது விக்கிற வீடு அப்படி கட்ட முடியும், இவ்வளவு எளிமையா கட்ட முடியும்னா எவ்வளவு நல்லா இருக்கு. நிச்சயமா கண்ணா. நீ வந்து அந்த பணம் அலைபேசியில எதுவுமே use பண்ண முடியல. என்னம்மா? 8 வருஷமா நின்று போனது. பணம் சோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க சொன்னது 3 வாரம் பண்ண சொன்னீங்க, நாங்க 1 வாரம் தான் பண்ணோம். அதுக்கப்புறமேட்ல இருந்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. வெரி குட். அவ்வளவுதான். நல்லபடியா கிரக பிரவேசம் பண்ணுங்க. ஐயா சொன்ன மாதிரி சிறப்பா இருக்கட்டும். நடந்ததுனாக்க அது பெரிய விஷயம். டேட் எல்லாம் வந்து நீங்க கீழே போற போனுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கம்மா. ஓகேங்க சாமிஜி. நல்லது லட்சுமி பிரியா. அழைப்பிற்கு நன்றிமா. ஐயா, நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? போன காலருக்கு வந்து 60ஆம் கல்யாணம், எந்த கோயிலுக்கு போகவும் முடியல ஐயா, என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ சுவாமிஜி ரொம்ப அழகா உங்க வீட்லயே ஒரு படத்துக்கு முன்னாடி நின்று மாலையை மாத்திக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. பாத்தீங்களா? என்கிட்ட வாங்க, யாகம் பண்றேன், ஹோமம் பண்றேன், இது பண்ணணும் அது பண்ணணும், அதான் உடம்பு படுத்துதுன்னு அவங்களை வந்து பயமுறுத்தல, மிரட்டல மற்றவர்கள் மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. பாத்தீங்களா? அதுதான் நம்ம சுவாமிஜியோடைய தனித்துவம் அப்படின்னே சொல்லணும் ஐயா. இன்னொரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, பெயர் சொல்லுங்க. மேடம், நான் திருப்பூர்ல இருந்து உதயஸ்ரீ பேசுறேங்க மேம். ஓகேம்மா, உங்க வயது? 43. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா உதயஸ்ரீ. அப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கா கண்ணா? நல்லா இருக்கீங்களாங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. அப்பா, எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பா, முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும். சொல்றா கண்ணா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்தோங்கப்பா. சரி. நாங்க ரெகுலரா அகண்ட பாராயணம், ஆஷாட நவராத்திரி எல்லாத்துக்குமே வந்துருவாங்க. அப்ப வந்து எனக்கு கிட்னில வந்து லெஃப்ட் சைடு கிட்னில வந்து 2 cm வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. சரி. நான் உங்ககிட்ட அதை கொண்டு வந்து காமிச்சு கேட்டேன். நீங்க வந்து மருதம்பட்டை பொடியும் அந்த சிறுநெருஞ்சி பொடியும் 15 நாள் சாப்பிட சொன்னீங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கிட்னில அந்த கல் இருந்ததுக்கான அறிகுறியே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாமி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் ஜாதகம் பார்க்கும்போதுன்னு சொல்லி உனக்கு ஃபியூச்சர்ல வந்து யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப யூட்ரஸ்ல ப்ராப்ளம் வந்துடுச்சு. அது வந்து ஏதோ தசை மாதிரி வளர்றதுனால எனக்கு தீட்டு சரியா போகாம அது அப்படியே ஸ்டோர் ஆகுற மாதிரி சொல்லியிருக்காங்க சாமி. எனக்கு அதுக்கும் ஒரு மருந்து சொல்லணுங்க சாமி. சரி சரி.
அது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது கட்டியா சத வளர்ச்சியா என்னன்றது அந்த ரிப்போர்ட் எடுத்த இல்லம்மா, ஆமாங்க சாமி. அதை எடுத்துட்டு வந்து காட்டு, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரி. ஏன்னா அது நிறைய இருக்குது. நான் பாட்டு அதை அந்த மாதவிடாயின்றதுனால நான் இதுல நேரல் வரிசையில் கேட்கவும் முடியாது. நீங்க சொன்னீங்க சாமி, உனக்கு கண்டிப்பா வரும், நீ வரும்போது நீ என்ன வந்து பாத்துரு, நீ ஹாஸ்பிட்டல்ல சொன்ன உடனே நீ என்ன வந்து பாத்துரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா டாக்டரே வந்து 2 CM இருந்ததுன்னு சொன்னதுக்கு அந்த இருக்கிறதுக்கான அறிகுறியே எதுவுமே இல்ல. புக்கு வாங்கினியாம்மா? பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பாத்தியாமா? சாமிஜி ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முந்தின நாள் சாயந்தரம் வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு புக்கு போட்டு பார்த்தேங்க சாமி. என்னன்னு வந்தது? நீங்கள் பயந்தது போலவே நடந்து விடும்னு வந்தது. சரி சரி, அதுல மந்திரம் இருக்குல்லடா கண்ணு. ஆமாங்க சாமி. அத தொடர்ந்து படி. சரிங்க சார், நான் சொன்னேங்க, நான் புக் போட்டு பார்த்தேன், இந்த சாமிஜி புக்ல இப்படி வந்துருச்சு அப்படின்னு. நீங்க இருக்கீங்களேங்க சாமி, நீங்க தான் அப்படி உனக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க, நீ சொல்லும் போது என்ன வந்து பாத்துருமான்னு சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க புள்ள நானு நீங்க சொல்லி எனக்கு உண்மையா எனக்கு பள்ளி இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு அங்கேயே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க சாமி. டாக்டரே வந்து அது அறிகுறியே சிம்டமே எதுவுமே தெரியல. இதுவும் சரியா போயிடும். இப்ப மாதவிடாய் பிரச்சனை சரி பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிங்க சரிங்க சார், இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு, நீங்க கரெக்டா இப்ப செக் பண்ணிட்டீங்க, இப்பதான் அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சாமி. இன்னைக்கு சாமி வேண்டிட்டு சிங் மந்திரம் சொல்லிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணேன், எனக்கு காலும் கிடைச்சிருச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பாடுறா கண்ணு. சரிங்க சாமி. சரிங்க, ஆஷாட நவராத்திரிக்கும் வருவேங்க சாமி. நல்லா ஞாபகப்படுத்தின. இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி மிக புதுமையா பண்ண போறேன். ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட நவராத்திரிக்கு நான் வந்து எப்பவுமே அது முழுக்க முழுக்க தவம் முயற்சி தான் பண்றது. இந்த வாட்டி நிறைய அந்த நவமாதர்களும் நிறைய எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த மந்திரங்கள் எல்லாமே நிறைய கொடுக்க போறேன். முதல் வருஷத்துல இருந்து நாங்க கலந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கும். இந்த வருஷம் யாரெல்லாம் பங்கு கொள்றாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா பாக்கியவான் பாக்கியவதி, அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நல்லதுடா கண்ணு, எடுத்து கொடுத்த. என்னம்மா? கௌமாரி தேவி பூஜைக்கு காலையில கலசம் வச்ச பூஜைக்கு நான் கலந்துக்கிறேன் சாமி. நல்லது, அப்படியே கலந்துக்குமா. அது நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறது இல்லம்மா, அந்த உபயதாரர் கூட ஒரு சிலருக்கு மட்டும்தான். நாங்க அதை விடுறது இல்லைங்க சாமி, எதா இருந்தாலும் அந்த நாள் நாங்க கண்டிப்பா வந்துடுறோம். நிச்சயமா நிச்சயம். எனக்கு உன்னை தெரியலடா கண்ணு, குரல எனக்கு புரியுதே தவிர தெரியல. நான் பாக்குறேன், நீ அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வா. சரிங்க சாமி. எங்களை ஓகே. வேல் கொடுத்தோம்லங்க சாமி. ஞாபகம் இருக்குடா, அதான் சொல்றேன், முகம் நினைவுக்கு வர மாட்டேங்குது. நல்லதுரா கண்ணு. சுவாமிஜி, இன்னைக்கு வந்து அமாவாசை இல்லைங்களா? அதே மாதிரி வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம், வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி. நீங்க சொல்லுங்க சுவாமிஜி அதன் தாத்பரியங்களை. இன்று அமாவாசை, அதுதான் இப்போ நான் அந்த நம்ம விளம்பரத்தில் கூட நான் போட்டேன் பாருங்க. அது விளம்பரம்னு சொல்ல முடியாது, செய்தி இப்படி இருக்குங்கிற செய்தின்னு தான் சொல்லணும். நம்ம அகண்ட பாராயணங்கிறது எல்லாருக்கும் ரொட்டீனாக தெரிஞ்ச விஷயம். மாதத்தில் வரக்கூடிய, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இந்த அகண்ட பாராயணம் நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். 50 பேரோட ஆரம்பித்தேன், இன்றைக்கி 2000 பேர் பங்கு கொள்ளுற அளவுக்கு அது வளர்ந்துருக்குன்னா அது எவ்வளோ பயன் தந்திருக்கும். இதை பற்றி பெருசாக இது நடக்கும் அது நடக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் 50 பேரோட ஆரம்பித்து சுமார் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, 2000 பேர் இன்றைக்கி சுமார் கலந்துக்கிறாங்கன்னா பாருங்கள். அதில் பலன் இல்லைன்னா மக்கள் வருவாங்களா? என்ன தான் நமக்கு நெருங்கி குருவுக்கு முன்னாடி ஜேன்னு பின்னாடி போய் யார் யாருன்றோம் நம்பால். அதனால் நடக்கலைன்னா வரமாட்டாங்க. முருகனுடைய முழு அனுகிரகமும் கொடுக்கறது, குருவருளோட திருவருளும் சேர்ந்து கிடைக்கிறது, சர்க்குருவனுடைய அருளும் கிடைக்கிறது. சர்க்குரு பாம்பன் சுவாமிகள் அது எல்லாம் அவர் குருவுக்கெல்லாம் குரு மேலே அவரோட அருளுங்கிறகம் கிடைக்கிறது. இவ்வளவுக்கும் முத்தாய்ப்பாக 2வது அந்த அமாவாசையில் தசமகா வித்தைன்னு சொல்லக்கூடியதிலிருந்து பிருகிருதிகள் 10 தேவதைகளுடைய அனுகிரக வாராகி தான் அந்த பிருகிருதிகளுக்கு தலைவி. அந்த தலைவியை அனுகிரக வாராகியை மையமாக வச்சு பிருகிருதிகள் இது 2மே அமாவாசையில் நடக்கும். முதல்ல ஒரு 3லிருந்து 5 மணி வரை ஒரு ஹோமம் நடக்கும், அதை தொடர்ந்து பிருகிருதிகள் நடக்கும். இது 2மே முன்வினையும் தீக்கிறது, நடக்கிற வினையும் தீக்கிறது, வினைகளை அறுக்க வல்ல ஒரு அற்புதமான விஷயம் அமாவாசை. ஏன்னா சூரிய சந்திர மண்டலங்கள் 2ம் ஒன்று கூடும் பொழுது கிரகங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடும். அந்த தருணம் தான் அமாவாசை. அதை நாம் உள்ளே வச்சு, அதனால்தான் சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது.
பலன் தராதம் இருக்கிறதுன்னு. அதை மையமாக கொண்டு தான் நம்ம அது உள்ள சாந்தி வேள்விகளை பண்ணுறோம். அப்படி ஒரு அற்புதம் தாம்மா அது. அகண்ட பாராயணம் என்பது நான் சொன்னது மாதிரி தான். அமாவாசையில் எவ்வளோ சக்தி இருக்கோ அகண்ட பாராயணம் கலியுகத்தில் கூட்டு பிரார்த்தனை எங்கே நடக்குதோ அதற்கு தனி மகத்துவம் உண்டு அப்படிங்கிறது. ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு இதில் சக்தி இருந்தது. அந்த மாதிரி கலியுகத்தில் கூட்டு பிரார்த்தனைக்குத்தான் சக்தி அதிகம். அதை மையமாக வச்சுத்தான் இந்த அகண்ட பாராயணம் நடக்குது. வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி தெரியும், நமக்கே பேர்லேயே வந்துருச்சு. வளர்பிறை நல்லதெல்லாம் நடக்கணும், கடனெல்லாம் தீரணும், பணமெல்லாம் வரணும், பெருகணும், நல்லது சுபகாரியங்கள் நடக்கணும், அது எல்லாம் நல்லா வளர்ந்து வரணும், குழந்தை பேர் கிட்டணும் அப்படின்னு எதெல்லாம் வளர்வதற்கு தோதாக இருக்கிற பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்வு கொடுத்து வளர்த்து விடுறது தான் வளர்பிறை பஞ்சமி. அதுவும் அனுகிரக வாராகி பிரகிருதிகளை மையமாக வச்ச அனுகிரக வாராகிக்கு அந்த தீபம் போடுறதுங்கிறது அவ்வளவு விசேஷம். இந்த மூன்றும் முத்தாய்ப்பா. இன்று அமாவாசை நான் இங்கே இருக்க முடிச்சுட்டு நேரம் அங்கே தான் போக போகிறேன். அங்கே வந்து பகல் 3 மணிலேருந்து தொடங்குவோம். ஒரு 5 மணிக்கு இல்லை 4 மணிக்கு அங்கே இருந்தீங்கன்னா சரியாக இருக்கும். புதிதாக பார்க்குறவங்க யாருன்னா போய்தான் பார்க்கலாமே அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நம்ம கடத்தாமல் போய் பாருங்கள், வந்து பாருங்கள், ஒரு முறை கலந்துக்கிட்டு அதனுடைய அனுபவத்தை பாருங்கள். ஏன்னா ஜும்சஹா மந்திரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அமாவாசையில் ஒரு ஆசிரமத்தில் இந்த மந்திரத்தை வெற்றிலையில் எழுதி அதுக்கு மந்திர பிரயோகம் பண்ணி உங்கள் கையாலே ஹோமத்தில் போடுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. வெற்றிலைக்கும் ஜும்சக மந்திரத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதாங்க சுவாமிஜி கேட்க வந்த, ஏன் குறிப்பாக வெற்றிலை சுவாமிஜி? கண்ணா, வெற்றிலைக்கு வந்து நிறைய மருத்துவ குணமும் உண்டு, மந்திர குணமும் உண்டு. உனக்கு தெரியாது ஐயா, நீங்களும் இந்த வயது வச்சு பார்க்கறத விட வெற்றிலை வச்சு தானே பார்க்குறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது ஐயா. ஏன்னா என்ன மாதிரி ஆள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் தெரியல, எனக்கு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியாது. அது மைக்கு சத்தியா வெத்தலைக்கு சத்தியான்னு தெரியாது. ஏன்னா அதில் இப்போ தாம்பூலம் வைக்கிறீங்க இல்லடா கண்ணா, எதில் வைக்கிறீங்க? வெற்றிலை பாக்கு. எதுக்கு தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு? நீ யாருக்காவது மரியாதை நிமித்தமாக விழாக்களை எதுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குற? அது ஏன் வெத்தலை வந்துச்சு? நம்ம வேறு செடியிலேருந்து கூட எடுத்துட்டு விலையை எடுத்து வச்சுட்டு போகலாம், ஒத்துக்க மாட்டோம்ல. வெற்றிலையும் இலை தானே, பொங்க இலையும் இலை தானே, ஆலை இலையும் இலை தானே, அரச இலையும் இலை தானே, அதை வச்சுட்டு கொடுக்கலாமா? ஏன் வெத்தலையை வச்சு கொடுக்கணும்? அப்படின்னா அதில் சூட்சமும் இருக்குது நிறைய. அதாவது நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் ஜும்ச மந்திரம் வெற்றிலையில் எழுத சொல்கிறது, வெற்றிலை யாகமாக அமாவாசையில் பண்ணுறதுன்னா, வெற்றிலையை எடுத்து நல்லா பாருங்க ஐயா, பின்னாடி நரம்பு இருக்குது இல்லையா, அந்த நரம்பை எண்ணினீங்கன்னா 7 இருக்கும். வெற்றிலை இருக்கு இல்லையா, பின்னாடி அந்த நரம்புகளை எத்தனை வெற்றிலை எத்து வேணாலும் எண்ணிக்கோங்க, 7 தான் இருக்குமே தவிர மேலே போகாது. அது பிறக்கும் போதே ஞானத்தை கொடுக்கக்கூடியது தான். அதனால தான் வெற்றி இலையை வெற்றை இலையாக மாற்றினாங்க. எந்த வெற்றிக்கும் நீங்கள் வெற்றிலை இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறது அது உள்ள பொருளாகுது. அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த வெற்றிலை பின்னாடி இருக்கக்கூடிய 7 நரம்புகள், எந்த வெற்றிலை எத்தனை வெற்றிலை எத்து பார்த்தாலும் 7 நரம்பு தான் இருக்கும். அது ஞானத்தை குறித்திய ஒரு இலை அப்படிங்கிறது தான் அது உள்ள. கேதுக்குன்னு சில நோய்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த நோய்கள்லாம் அது உள்ள சாறில் மருந்து இருக்குது. புரியுதுங்களா? தேனு எப்படி தானும் கெடாதோ தன்னுடன் சேரும் பொருளையும் கெடுக்க விடாதோ, அது மாதிரி வெற்றிலை தானும் கெடாது, அதை உள்ளுக்கு சாப்பிடும் போது இருக்கிற கெட்ட உறுப்புகளையும் கெடவிடாமல் தடுத்து நிற்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. இது மருத்துவ குணம். ஞான குணம் என்னன்னா அது 7 பிறக்கும் பொழுதே ஞானமாக பிறக்கிறது. அது அந்த வெற்றிலைக்கு அந்த தன்மை உண்டு. அதனால தான் அதை தாம்பூலத்தில் முதன்மை வைக்கிறாங்க. அதில் மந்திரம் எழுதி இந்த மாதிரி குருவோட மந்திரங்களை பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி அமாவாசையில் பங்கு கொண்டு காலத்தை கணக்கிட்டு பிரகிருதிகளை கணக்கிட்டு அந்த ஜும்சக மந்திரம் எழுதி யாகத்தில் போட்டோம்னா அதுக்கு ஒரு சக்தி அதிகம். ஆனா சுவாமிஜி, அப்பேற்பட்ட வெற்றிலையே மாடு மட்டும் சாப்பிட மாட்டேங்குது, அது ஏன் சுவாமிஜி? அதில் இருக்கிற கெமிக்கல் தானடா கண்ணு. அதனால தான் அது ஞானம்னு சொல்கிறேன். ஜீவராசிகளுக்கு பயன்படுவது மருந்தாக கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அதுவே பசுவுக்கு மருந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நானே கொடுத்துருக்கேன். அது எவ்வளோ பசுக்களை காப்பாற்றிருக்கேன். அந்த கட்டி வரும் சில பசுகளுக்கு, அது மாதிரி வெற்றிலை அதுக்கு ஒரு மகா மருந்து. அது வெற்றிலையாக தான் சாப்பிடாது, ஆனால் மருந்தாக சாப்பிடும். அருமை சுவாமிஜி. வெற்றிலை வெற்றியின் இலை அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? விஜயலட்சுமி பேசுறேன். விஜயலட்சுமி அம்மா, உங்க வயது? வயது வந்து 40. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா விஜயலட்சுமி. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா கண்ணா.
எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாம நிறையோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருறா கண்ணா. என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கப்பா. உன் பிள்ளைகள் நன்றாக இருக்கட்டும், குறையில்லாம இருக்கட்டும். சொல்லுமா, ஏன் அழுகுற கண்ணா? விஜயலட்சுமிமா, என் பிள்ளை நல்லா படிக்கணும்ப்பா. என்ன வயசாச்சு பிள்ளைக்கு? 18 ஆகுதுப்பா. சரி, என்ன என்ன பிரச்சனை? ஏன் நல்லா படிக்க மாட்டேங்கிறானா? இல்ல படிக்கிறான்ப்பா, சென்னையில படிக்கிறான். ஆ, அங்க தங்கி படிக்கிறான்ப்பா. அதான் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. லவ் பண்றானா என்ன? இல்லப்பா. ஏன் முழுங்குற? முழுங்காத சொல்றா கண்ணு. அதெல்லாம் இல்லப்பா. கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் கவனிச்சுக்க. ஆமாப்பா. சரிப்பா. என் பொண்ணு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. குறையில்லாத 2 குழந்தைய நல்லா படிக்கிட்டேன்டா கண்ணா. சரிங்கப்பா. சொல்லுமா. எங்க பொண்ணுக்கு வேலை கிடைக்குமாப்பா? கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் எதிர்பார்க்கறேன்பா. அவங்க அப்பா எப்படி இருக்காரு? அவங்க அப்பா இங்க விவசாயம் நம்பா வேலை செய்யறாங்க. சரி, குடும்பத்தோட ஒன்றி இருக்காரா? ஆமாப்பா. சரி, பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் எப்படி இருக்கும்? நல்லா 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 பேசுவாங்கப்பா. அவங்க 2 பேருமே. அப்ப அரசாங்க உத்தியோகம் ட்ரை பண்ண சொல்றாங்கன்னு கிடைச்சிடும். சரிங்கப்பா. நல்லது. கல்யாணம் கூடி வருமா? பாரு, எல்லாத்தையும் எதுவுமே கொடுக்காம கேட்டா எப்படி? அது எல்லாம் கல்யாணம் கூடி வருமா, நல்ல புருஷன் வருவானா, குழந்தை பிறக்குமா, என்ன குழந்தை பிறக்கும், இப்படியே போயின்னு. ஏண்டா கண்ணா விஜயலட்சுமி, சரிங்கப்பா. சாமி நம்பர் இல்ல நீ? ஆமாப்பா. நீ போய் வேலையை பாரு, எல்லாம் நல்லா நடக்கும். சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம், ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், ஆத்மசங்கமம் நேரலை நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. விஷ்ணுகுமார் மேடம். ஓகே சார், உங்க வயது? 20 மேடம். சுவாமிஜிட்ட பேசுங்க. தம்பி என்ன குமார்? விஸ்வகுமார். விஷ்ணுகுமார் தா. விஷ்ணுகுமார். ஆமா தா, குருவே சரணம் தா. நல்லா அடப்பா, 20 வயசுல குருன்றீங்களா? ஆச்சரியமா இருக்குப்பா. சொல்லுப்பா. நல்லா இல்ல தா? நல்லா இருக்கேன்பா. சரி தா, ஆசீர்வாதம் பண்ணுங்க தா. குறை இல்லாத நிறையோட நீ என்ன நோக்கத்தோட பயணிக்கிறியோ அந்த நோக்கம் வெற்றி பெற்று நல்லா இரு. சரி தாத்தா. அப்ப 3rd இயர் போறேன் தாத்தா காலேஜ். சரி, இதை முடிச்சுட்டு டிசைனிங் கோர்ஸ் பண்ணிட்டு அந்த லைன்லயே ஜாப் போலாம் இருக்கேன் தாத்தா. போலாமா தாத்தா? போ, உனக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதை பண்ணு. இன்ட்ரெஸ்ட் இல்லாத படிப்பு வராது. சரிங்க தாத்தா. சரிங்க தாத்தா. இன்ட்ரெஸ்ட்ல எது இருக்கோ அது படி. சரிங்க தாத்தா. ஆமா, ஆனா என்ன தெரியுமா, குறிக்கோள் இருக்கணும். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குறிக்கோள் இருக்கணும். வாழ்க்கையில தனித்துவமா வரணும், வெற்றி பெறணும், நிறைய புதுசா சாதிக்கணுங்கிற சிந்தனை வேணும். அதை வளர்த்துக்கிட்டா போதும். சரிங்க. இப்ப இது போன வருஷம் ருணரோக சத்துரு வேலைக்கு வந்திருந்தோம்டா. சரி. அதுக்கு முத 12th படிக்கிற வரைக்குமே ரொம்ப உடம்புல ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்ப இது சளி, இருமலா வரும். ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்துச்சு. ருணரோக சத்துரு வேலையில அட்டன் பண்ணி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பட்டு வந்ததா ரொம்ப ரொம்ப மாட்டிருக்கா. ரொம்ப ஒரு தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்கு. உன்ன மாதிரி எத்தனை பிள்ளைங்க சொன்னாங்க தெரியுமா? எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ருணரோக சத்துரு வேள்வி என்ன பாக்குற அதே குறிப்பிட்டு 19 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், அப்பா எனக்கு இந்த மாதிரி இருந்தது, எனக்கு உட்கார்ந்தாலே படிக்க முடியாது, கண்ணு எரிச்சல் வரும், கண்ணில் தண்ணி வரும், கோட்டுவா வரும், எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த வேள்வியில், நான் படித்து பாஸ் பண்ணேன், இப்போ வேலைக்கு போகிறேன், இந்தாங்க என்னால் முடிஞ்சதுன்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பண்ணம்பா, அது யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா அது மாதிரி ஒரு வேள்வி பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். பார்க்கலாம் கண்ணா. நல்லா பண்ணு. ஃபேஷன் டிசைன்னா என்ன சொன்ன? ஓகே, அதுல சிறப்பா பயணிச்சு என் பெயரை காப்பாற்றி நல்லா இரு. நல்லதுப்பா. சுவாமிஜி, பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. அப்படி பிரச்சனை இல்லாம ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்குன்னா அவர் மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? இதன் வெளிப்பாடாக மன அழுத்தம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிக அளவுல இருக்கு சுவாமிஜி. சிலர் பாத்தீங்கன்னாக்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மன அழுத்தத்தை கடந்து போயிடுறாங்க. ஆனா பலர் பாத்தீங்கன்னாக்க தற்கொலை வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் போயிடுறாங்களே. இதற்கு காரணி என்ன? இதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வருவது? இப்போ ரொம்ப அழகா நம்ம இடைவேளை போது அழகான ஒரு வீடியோ கூட பார்த்தோம் சுவாமிஜி. அதுல வேள்வி, சிங்
சிங் மந்திரம் சொன்னீங்க, சிங் டாலர் அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தை போக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி. சித்தாந்த ரீதியாக இதிலிருந்து வெளிவருவது எப்படி, மன அழுத்தம் எங்களை பாதிக்காமல் எங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறையும் சொல்லுங்க ஐயா. உங்க கருத்து? அவர் கழுத்திலேயே இருக்கு சுவாமிஜி. மிகச்சிறந்த பலனை எனக்கு தருதுங்கிற வகையில் அது டாலர். என்னோட மன அழுத்தத்தை குறைக்கிறது சிங் டாலர். இல்லையா, மன அழுத்தம் இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஐயா. இது சமுதாயத்தில் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு, தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு, அதனால் மனநோய் ஏற்பட்டு மருத்துவத்தை போயும் சரியாக இல்லாமல் இன்றைக்கி நிறைய காலகட்டங்கள் இருக்குது. மனநோய்ங்கிறது இந்த மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் மனநோயாக மாறுது. இது உண்மையிலேயே கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயந்தாம்மா. நல்ல சமுதாய நோக்கத்தோடான கேள்வி அது. மன அழுத்தம் முதல்ல அதுக்கு காரணம் தீர்க்கக்கூடியது இருக்குது, தீர்க்க முடியாதது இருக்குது. ஆனால் எது இரண்டுத்துக்கும் முத்தாய்ப்பான பதில் என்னன்னா, நாம் தான் மன அழுத்தத்துக்குள்ளே சிக்கிறோம், நாம் தான் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வரணும். மருந்தோ மந்திரமோ வெளியில் எடுக்காது. அது வந்து சும்மா என்னத்தான் அட்வைஸ் பண்ணாலும், நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ 1000 பேய்களை ஓட்டியிருக்கேன். ஒரு சிலர் திரும்ப பேய் பிடிச்சதுன்னு ஒரே ஆள் வருவாங்க, அவங்கள பேய் ஓட்டவே முடியாது. உலகெங்கும் போனாலும் ஓட்ட முடியாது. கடைசியிலே ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவங்களே வந்து கேட்பாங்க. இது நிஜப்பேய் அல்ல, மனப்பேய், ஓட்ட முடியாதுன்றேன் நான் கடைசியாக. ஏன்னா பேய் பிடிச்சவங்களுக்கு கூட தனக்கு பேய் போயிடுச்சுங்கிற சிந்தனை வந்தால் தான் அவங்களுக்கு பேயே போகும். எனக்கு போல ஒருத்தன் பிடிச்சி இன்னொருத்தி பிடிச்சிட்டான்னு நினைக்கிறவங்கள ஒரு காலமும் ஓட்டி எடுக்க முடியாது. அப்போ முதல் காரணம் மனம். எதை நாம் அதிகமாக பற்று வைத்து அந்த பற்று நிறைவேறாத பொழுதும், எதிர்பார்ப்புகள் வைத்து அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்காத பொழுதும், நம் எதிர்க்கவே வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் மரணத்தை எட்டி பிடிக்கிறத பார்க்கும் பொழுதும், இந்த மூணும் தான் மெயினாக முத்தாய்ப்பாக மன அழுத்தத்துக்கு காரணம். சிலர் எதிர்பார்க்கலாம், எனக்கு இவ்வளோ பணம் வரணும்னு, அதுக்காக பலதை கடன் வாங்கி போட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது பொய்யா இருக்கும். கடைசியில் அந்த பணமெல்லாம் போயிடும். அவங்க மன அழுத்தத்தால் பைத்தியமே பிடிச்சிடும். சில பேர் தற்கொலையே பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது சரியான பாதையா, நாம் இதை கொடுக்கலாமா வேணாமான்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. என்கிட்ட வந்து கேட்பாங்க, சாமி நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டேன், அது திருப்பி வருமானு கேட்பாங்க. நீ அங்கே குத்துப்பிட்டு என்னையாமா கேட்குறேன்னு நான் கேட்பேன். என்கிட்ட சொன்ன எப்படின்னு. அப்போ நம்ம கேட்டால் கொடுப்பாங்களான்னா, கொடுக்குறவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் கொடுக்காதவங்ககிட்ட திரும்ப கொடுத்துருவாங்க. இது மாட்டிக்கின்னு முழிப்பாங்க. இதனால் மன அழுத்தம். அப்பா, என் அக்கையா, என் தம்பி, என் அண்ணன், என் தமக்கை அப்படின்னு அந்த பாசத்தை கொட்டி கொட்டி எல்லாம் செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து அது ரிட்டர்ன் வராது. உடனே இவங்க மன அழுத்தத்தில் தள்ளப்படுவாங்க. கணவன் மனைக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனை. அப்போ பிரச்சனை என்பதை மையமாக வைத்துத்தான் மன அழுத்தம். அந்த பிரச்சனையுடைய பிரிவு ஒன்று எதிர்பார்ப்பு, அடுத்தது பற்று பாசம், அதுக்கப்புறமா வந்து அதிகமான விருப்பம். இது நிறைவேறாத பொழுது தான் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். சரி, நமக்குள்ள 2 விஷயத்தை சாஸ்திரம் சொல்லுது. நீங்கள் கேட்ட மாதிரி பௌதீக பிரமாணம், திவ்ய பிரமாணம்னு 2 இருக்குது. இந்த பௌதீக பிரமாணமும் திவ்ய பிரமாணத்தினுடைய விரிவை நம்ம எடுத்துட்டா மன அழுத்தம் போகும். அதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறேன். உயிர், உடல், செயல், ஆன்மா, இந்த 4ம் ஒரு முக்கிய இடத்துல இருக்குது. உயிர், உடல், செயல், ஆன்மா. 5வது இந்திரியங்கள், உணர்ச்சி. இந்திரியங்களாக வாழக்கூடிய 5 உணர்ச்சி. இதுதானே மனிதனுடைய தத்துவம். உயிர் இருக்கணும், உடல் இருக்கணும். அப்போ நம்ம அதுதான் உள்ளுக்குள்ளே மனசு எல்லாத்தையுமே பிணைச்சிருக்குது. அப்போ ஆன்மா அதுக்குள்ளே செயல்படுது, நமக்கே தெரியாது. ஆன்மானா என்னன்னே நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ஆத்மானா என்ன, ஆன்மானா என்ன, அது தெரியாது. அந்த ஆன்மாவும் ஆத்மாவும் ஒரு இடத்துல ஒடுங்குது. இப்படி ஒடுங்கி இருக்கும் பொழுது இதனுடைய செயல் இந்திரியங்களாக பிரதிலிக்கப்பட்டு அந்த செயல் இந்திரியங்களில் உணர்வுகளை கொடுத்து தூண்டுது. இதுதான் மனிதனுடைய செயல். அப்போ இங்கே எங்கே மன அழுத்தம் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ பௌதீக பிரமாணம் என்பது ஒன்று புரிஞ்சுக்கலாம். இது என்ன நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எளிமையில் சொல்லிடுறேன், அடுத்த வாரம் தொடருவோம்.
இப்போ கண்ணா நம்ம பேசுகிறோம், உனக்கு காது கேட்குது, ஐயா உங்களுக்கு கேட்குது. இதே நம்ம தொலைவு தூரம் போட்டால் நான் பேசினா உங்களுக்கு கேட்குமா? கேட்காது. காது நல்லா தானே இருக்குது. நாம் இதை பார்க்குறோம், நாம் பார்க்குற தூரத்துக்கு அப்பால் பட்டது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. நீ நான் பேசுகிறத கேட்கணும்னு எங்கேயாவது போய் கத்துனீன்னா தொலை தூரத்தில் இருந்தால் கேட்குமா? வாய் நல்லா தான் இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஒலியோ இல்லை, கேட்கலை. இதை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் மனநோய் இது போல தான். இதை பற்றி நம்ம அடுத்த வாரம் அலசுவோம். செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம், இன்று அமாவாசை, வெள்ளிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி. பயனடைய அழைத்து மகிழ்கின்றேன். அங்கே வந்து பாருங்கள், பலன் கிடைச்ச பிறகு தொடருங்க. அற்புதம் சுவாமிஜி. எவ்வளவோ பேர் வந்து மன அழுத்தம்ல வந்து தள்ளப்பட்டு எவ்வளவோ செலவு பண்ணி சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் நிற்கிறாங்க, லைன்ல கியூல நின்று அவ்வளோ செலவு பண்றாங்க சுவாமிஜி. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உன் வாழ்க்கை உன் கையில், இதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த மருந்து நீ மட்டும் தான் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இது குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல இருக்குன்னு சொல்றீங்க. கேட்கறாங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு மன அழுத்தம் இல்லாமே பண்ணிட முடியுமா? 100%. அதுக்கு தான் உதாரணம் சொல்லிட்டேன்னா, கண் நன்றாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தொலைக்கு மேலே பார்க்க முடியாது. காது நல்லா இருக்குது, ஒரு குறிப்பிட்ட நேரங்களை கேட்க முடியாது. வாய் நல்லா தான் இருக்குது, நம்ம எதை பேசினாலும் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போய் சேராது. இது நன்றாக இருந்தும் இது நிகழவில்லை என்பதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சூப்பர் சுவாமிஜி. கொடானு கொடி அன்பு நிச்சயங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சுவாமிஜி. ஐயா நன்றி சாமி. நன்றி ஐயா. நேர்களே, இதுல வந்து நிறைய பேர் நானும் தாங்க கால் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குட்டி கோபத்தோட இருப்பீங்க இல்லைங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய விளக்கம் சொல்றேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள், உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை போன் மூலமா எங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கான பிரத்யேக தீர்வுகள், உங்களுக்கான பிரத்யேக வழிபாட்டு முறைகள் உங்களுக்காகவே வழங்கப்படும். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600 964444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.